ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் இறைவன் தன் அடியாருக்கு சோறிட்டு சந்தனம் பூசி அரச மரியாதை செய்து கௌரவிப்பான், ஆன்மாவை தூய்மைப்படுத்துவான் என்று பார்த்தோம். இறைவன் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து கௌரவிக்கும்போது அடியார்கள் என்ன செய்வார்கள்? நீ உடுத்திக் களைந்த ஆடையும் நீ சூடிக் களைந்த மாலையுமே எங்களுக்கு பெரும் பாக்கியம். திருவிழா காலங்களில் அவற்றை அணிந்து கொண்டு உனக்கு தொண்டு செய்யத் தயாராக இருக்கிறோம் என்று அடியார்கள் தங்கள் பணிவை வெளிப்படுத்துவதாக இந்த 9வது பாசுரம் அமைகிறது. திருப்பல்லாண்டு 9ஆம் பாசுரம். உடுத்து களைந்த நின் பீதகாடை உடுத்து கலத்தது உண்டு, தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோ, விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த பாசுரத்தில் இறைவனின் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்வதே அடியார்களுக்கு பெருமை என்பதையும் திருவிழா காலங்களில் அவர்கள் ஆற்றும் தொண்டையும் விவரிக்கிறார். 1. அடியார்களின் அலங்காரம் பிரசாதம். உடுத்துக் களைந்த நின் பீதக ஆடை உடுத்துக் கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடும் இத்தொண்டர்களோம். எம்பெருமானே, நாங்கள் உனது தொண்டர்கள். எங்களுக்கு புதிய ஆடைகளோ ஆபரணங்களோ தேவையில்லை. நீ உடுத்திப் பிறகு கழற்றிய அந்த புனிதமான மஞ்சள் பட்டு ஆடையை உடுத்துவதையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். நீ உண்ட பாத்திரத்தில் மீதமுள்ள உணவை உண்பதே எங்களுக்கு அமுதம். உனக்காகத் தொடுக்கப்பட்டு நீ சூடிய பிறகு களையப்பட்ட அந்த துளசி மாலையை சூடிக்கொள்வதே எங்களுக்கு சிறந்த அலங்காரம். உலக மக்கள் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து பெருமை கொள்வார்கள். ஆனால் இறைவனின் அடியார்களுக்கோ இறைவன் பயன்படுத்திய பொருட்கள் கிடைப்பதே மிகப்பெரிய பாக்கியம். அதுவே அவர்களின் அடிமைத்தனத்தின் அடையாளம். 2. திருத்தொண்டு. விடுத்த திசைக்கருமம் திருத்தி. திருவிழா நேரங்களில் இந்த திசையில் இந்த பணியைச் செய்யுங்கள் என்று பெரியவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளைகளை செவ்வனே செய்து முடித்து அடியார்கள் சும்மா வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல. இறைவனின் திருவிழா சிறப்பாக நடைபெற எந்தெந்த வேலைகளைச் செய்ய வேண்டுமோ அவற்றை சிரமேற்கொண்டு செய்பவர்கள். 3. திருவிழா காட்சி. திருவோணத் திருவிழாவில் படுத்த பைநாகப்பனை பள்ளியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. சிறப்பான திருவோணத் திருவிழா நடைபெறும் இந்த நாளிலே படம் எடுத்தாடும் ஆதிசேஷன் என்னும் பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த பெருமாளுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். இறைவா, நீ பயன்படுத்திய ஆடைகளையும் மாலையையும் அணிந்து கொண்டும் நீ உண்ட பிரசாதத்தை உண்டு வாழ்வதுமே எங்களுக்கு பெருமை. திருவிழா காலங்களில் எங்களுக்கு இடப்பட்ட பணிகளைச் செய்து முடித்துவிட்டு ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் உனக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் என்று அடியார்கள் தங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார்கள்.